நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம். முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்ல வேறு நபரை பயணம் செய்ய வைப்பது சட்டப்படி குற்றமாகும் என்று ரயில்வே தரப்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். ரயில்வே தரப்பில் என்னென்ன வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கு, முழு தகவலையும் சொல்லுங்க. முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்ல வேறு நபர்களை பயணம் செய்ய வைப்பது சட்டப்படி குற்றமாகும் என தெற்கு ரயில்வே ஒரு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறாங்க. இந்த விதிகள் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் கூட சமீப நாட்களாக இந்த முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்கள்ல மாற்று பயணிகளை பயணம் செய்ய வைப்பது அதிகரித்திருக்கிறது. இதனால டிக்கெட் பரிசோதகர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் என்பது அதிகரித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டுகள்ல மாற்று பயணிகளை பயணம் செய்ய வைப்பதும் தேவையின்றி டிக்கெட் பரிசோதகரிடம் இது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் சட்டப்படி குற்றமாகும் என கருத்து என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட் யாருடைய பெயர்ல வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த பயணி மட்டுமே பயணம் செய்வதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக கருதப்படுவர். ரயில்வே விதிமுறைகளை பின்பற்றாமல் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டை வேறு ஒருவருக்கு மாற்றுவதோ அல்லது பரிமாறிக்கொள்வதோ ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே முன்பதிவு செய்யப்பட்ட பயண டிக்கெட்ல பதிவு செய்யப்பட்ட பயணி மட்டும் பயணம் மேற்கொள்றார்களா என்பதை டிக்கெட் பரிசோதகர்கள் இனி வரும் நாட்கள்ல தீவிரமாக உறுதி செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டுதலா தெரிவிச்சுக்கிறாங்க. மேலும் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிக்கு மாற்றாக வேறு யாரேனும் பயணம் மேற்கொண்டால் சட்ட ரீதியிலான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்ற உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே சட்டம் 142 கீழ் மாற்று பயணியிடம் அபராதம் விதிப்பது முதல் தகுந்த சட்ட நடவடிக்கைகளை டிக்கெட் பரிசோதகர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் தங்களால் பயணிக்க முடியாத பட்சத்துல பயண டிக்கெட்டை ரத்து செய்ய வேண்டுமே தவிர மாற்று பயணிக்கு சட்டவிரோதமாக, அதாவது ரயில்வே டிக்கெட்டை வேறு ஒரு நபருக்கு வழங்குவதோ அல்லது வேறு யாரேனும் அதுல பயணம் மேற்கொள்ள வைப்பதோ சட்டவிரோதமாக வழங்கக்கூடாது என்பதும் விற்பனை செய்யக்கூடாது என்பதையும் தெற்கு ரயில்வே தெளிவாக சுட்டிக்காட்டிருக்கிறாங்க. சமீப நாட்களாக இந்த முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டுகள்ல மாற்று பயணிகளை பயணம் செய்ய வைப்பது அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இத்தகைய விதிமுறைகளை மீண்டும் ஒருமுறை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறாங்க. நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம்.